கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாக கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம். இந்த நாள் மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் நேற்று தியானித்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒன்று சிந்திக்கப் போகிறோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்படியானா நமக்குள்ள விசுவாசம் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம இடத்துல விசுவாச குறைவுகள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர விசுவாசத்தின் வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியவில்லை. விசுவாசம் நம்ம இடத்துல பெருகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அழகான ஒரு பதில். விசுவாசம் எப்படி நமக்குள்ள நிலைத்திருக்கும், வளரும்னு கேட்டால் கேள்வியினால தான் விசுவாசம் வருமா. எதை கேட்பதினால்? வேத வசனங்களை கேட்பதினால் விசுவாசம் வரும் நமக்குள்ளே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எல்லாருடைய கைகளிலேயும் அலைபேசி இருக்கிறது. இந்த அலைபேசியில் நாம் எதை கேட்கிறோம்? வேத வசனத்தை கேட்கிறோமா? வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் விசுவாசம் வளரும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பலர் வேத வசனத்தை கேட்பதில் மிக குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். வேத புத்தகத்தில் ஒரு பட்டணத்தை குறித்து இப்படி எழுதியிருக்கு பாருங்கள். பெரோயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை குறித்து ஆராய்வதில் தான் அவங்க ஸ்தோத்திரம் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த பட்டணத்தில், பெரோயா பட்டணத்தில் இருந்தவர்கள் வசனத்திலே தேறினவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் விசுவாசமும் பெருகி இருந்தது. நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். நமக்குள்ளே விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அல்லது குறைந்து கொண்டிருக்கிறதா, அல்லது குன்றி போய்விட்டதா என்பதை யோசியுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஒரு செய்தியை சண்டே கேட்டுட்டு போகிறதில்லை. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? கேளுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேளுங்க அப்படிங்கிறதுல ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்று சொல்வதை நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தை கேட்குறது நல்லது. அதுவும் இன்றைக்கு பிரசங்கம் என்பது ஏராளம் நமக்கு யூடியூப்பில் கிடக்கு. அதில் சத்தியத்தை, உண்மையை யார் பேசுகிறார்கள் அவர்களுடைய செய்தியை கேளுங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? விசுவாசம் வளரும். தேவையில்லாத உபதேசங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டாம். விசுவாசத்தை இழந்து போயிட வேண்டாம். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் கேளுங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் நல்லவர். ஏசப்பாவுடைய ஊழிய பாதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு எங்கேயாவது கட்டுக்கதைகளை அல்லது தேவையில்லாதவதை பேசியிருக்கிறாரா அப்படின்னு யோசித்திங்கன்னா எங்கேயும் பேசியிருக்கவே மாட்டார். அவர் பேச ஆரம்பித்தாலே வசனத்தை தான் பேசியிருக்கிறார். வசனத்தை கேட்டிருக்கிறார். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தாலும் அவங்க வாயை திறந்தாலே வசனம் தான் பேசியிருக்கிறாங்க. அதனால தான் வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் மனுஷகுமாரன் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு வசனத்தை அதிகமாய் கேளுங்கள். வசனத்தை கேட்டு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திலேயும் எங்களுக்குள்ளே விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்காக வேத வசனத்தை அதிகமாய் கேட்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும். நிலைத்திருக்க, மனுஷகுமார் வருகிற வரைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.